இன்றைக்கி ஒரு மூலிகை ரசம் பண்ணலாம். பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி, மஞ்சப்பொடி, நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. தக்காளி ஒன்று, புளி, உப்பு, ரசப்பொடி, இஞ்சி நசுக்கி போட்டுக்கிறேன் லைட்டாக, பூண்டு தோல் எடுக்கலை, லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ புளி, உப்பு, காரம் போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. நம்ம இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா கற்பூரவள்ளி, துளசி, ஒரு வெத்தலை, தூதுவளை, முடக்கத்தான், ஒரே ஒரு வல்லாரை, இவ்வளோதான். இங்கே கிடச்சதை நான் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து அரைக்க வேண்டாம், லைட்டாக தட்டிக்கலாம் உரலில். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறதுனால அதை ஃபஸ்ட்டு போட்டுன்ட்டு இதெல்லாம் லைட்டாக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஆனால் இலையினுடைய கீழ்பாகத்தில் வந்து பூச்சிகளினுடைய முட்டை கூடெல்லாம் இருக்கும். அதனால் கவனமாக அதெல்லாம் பறித்து 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். அதை தட்டி வச்சுக்கலாம். இந்தளவு தட்டினா போதும், ரொம்ப போட்டு தட்ட வேண்டாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கையோடு இந்த உரலை வந்து நம்ம வாஷ் பண்ணி துணியினால் தொடச்சி வச்சிடணும். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது பொடி பண்ணணும்னு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது என்ன ஆகும்னா இதனுடைய ஸ்மெல் அதில் வரும். அது நமக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். பூண்டு நசுக்குவோம், அப்போ அந்த ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இருக்கும். சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதி டிசீஸ்க்கு காரணம் சுத்தமின்மை தான். இந்த தக்காளி வெந்து வர வரைக்கும் இது கொதிக்கட்டும். இந்த சீசனில் நம்ம டெய்லி ஒரு ரசம் பண்ணி எடுத்துட்டா நம்மளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம உரலை அப்படியே வைக்கும்போது என்னாகும், நைட்டில் நம்ம கிச்சன் லைட் ஆஃப் பண்ண உடனே பள்ளி வரும், அதில் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எதை எடுத்தாலுமே காலம்பரம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த கோல்டு சீசனில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால் ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க சுத்தமாக பண்ண முடியுங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கே ஹோட்டலில் போகும்போது தும்புறோம், உடனே நம்ம போய் கையில் வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கும் சட்டுன்னு வரும். அடுத்த குழந்தைகள்கிட்டேருந்து தும்பும்போது அதில் உள்ள பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி வரும். அதனால் ரொம்ப நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி டெய்லி ஒரு ரசம், இந்த ரசப்பொடியில் மிளகு, ஜீரகம், நன்மைக்கு தேவையானது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி மூலிகைகள் போட்டிருக்கோம். அதனால் இந்த ஜலதோஷத்துலேருந்து நம்மளை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, துவரம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வச்சு தானே நம்ம ரசப்பொடி தயார் பண்ணுறோம். வெயில் காலத்தில் நம்ம அதெல்லாம் சாம்பார் பொடி, ரசப்பொடிலாம் தயார் பண்ணி வச்சுருந்தா இந்த வெயில் இல்லாத சீசனில் நமக்கு அது சௌகரியமாக இருக்கும், சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா. அதனால் மிளகு, ஜீரகம்லாம் அதனால் நான் இப்போ சேர்க்கலை, அதில் நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன்.
பூண்டு போடுற இடத்துல பெருங்காயத்தினுடைய ஸ்மெல் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா நம்ம ஆசைக்காக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அதிகபட்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு போட்டு நம்ம வாய் கொப்பளிக்கணும். டெய்லி படுக்கும்போது உப்பு போட்டு ஒரு தடவை வாய் கொப்பளிக்கணும். வெந்நீரில் ஆவி பிடிக்கணும். லைட்டாக, ரொம்ப பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இப்போ மிஷின் வைக்கிறது. அதில் லைட்டாக ஒரு தடவை நல்ல வாயை திறந்து அந்த த்ரோட்டில் படுற மாதிரி அந்த ஆவி பிடிக்கும்போது தொண்டையில் தான் நமக்கு அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் செத்துரும். உப்பு போட்டு கொப்பளிக்கும் போதும் அது மாதிரி சரியாயிடும். இதெல்லாம் நம்ம இந்த சீசன்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது. இந்த சீசன் மாறும்போது நிறையா பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த கிளைமேட் நமக்கு ஒத்து வராது. திடீர்னு மாறும்போது அது நமக்கு செட் ஆகலை. இதுவே அப்படியே இருந்திருக்குன்னா நமக்கு செட் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த பிராணாயாம பயிற்சியெல்லாம் வந்து இந்த டயத்தில் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ரொம்ப வேர்க்காது இல்லையா அந்த மழை காலத்துலலாம். அதனால இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணிக்கணும். உடம்புக்கான எக்ஸசைஸை விட மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புளி, இந்த தக்காளி வேகணும், புளியினுடைய பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். நல்லாவே கொதிச்சுட்டு அதனுடைய வாசனை வெளியில் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மூலிகை இலைகளெல்லாம் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கிடைக்கல இலையா அப்படின்னா நீங்கள் பொடியாக வாங்கி வச்சுக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்காததே கிடையாது. இப்போ இன்னும் ஒரு டம்ளர் எனக்கு தேவை, அதனால் நான் இதை லாவிக்கிறேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கொதிச்சு ரெடி ஆகிடுது. நம்ம வந்து இப்போ ஆயிலோ அல்லது எண்ணெயிலையோ நெய்யிலையோ கடுகும் ஜீரகமும் தாளித்து இது தலையில் கொட்டிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இருந்தால் பிச்சு போட்டுக்கலாம். சூப்பரான நல்ல ஒரு வாசனையோட நம்ம கிளைமேட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய இந்த மூலிகை ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த சீசன்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.